ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுரக்காய் கூட்டு முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடலைப்பருப்பு, அதாவது 1/4 கிலோ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ்க்காக வந்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இது போல் அளவெடுத்திங்கன்னா உங்களுக்கு பொரியலுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா சுரக்காக்குங்க. இதே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். துவரம்பருப்பு ஊறதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு ஊற வச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அவ்வளோதான், 2 ஊற வச்சாச்சு. இப்போ முட்டைக்கோசையும் சுரக்காயும் நல்லா வந்து பொடுசு பொடுசாக நறுக்கிட்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு 2.25 கப்புக்கு வந்து நான் சுரக்காய் வந்து நல்லா பொரியலுக்கு வந்து நான் எடுத்துக்க போகிறேங்க. சுரக்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா பொடுசு நறுக்கி ஒரு 2.5 கப் அளவுக்கு நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. அந்த 1/4 கிலோ பாசிப்பருப்புக்கு இந்த சுரக்காய் கரெக்டாக இருக்கும். முட்டைக்கோசை இது மாதிரி நல்லா பொடுசாக நறுக்கிக்குங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் கடைசியாக சேர்ப்போம் இல்லையா, இது வந்து ட்ரை கோகோனட்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த பொரியலுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பல்லாக வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து இது போல் வந்து பொடுசாக வந்து நம்ம கோகோனட்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த சுரக்காய் கூட்டுக்கும் முட்டைக்கோஸ் பொரியலுக்கும் நம்ம எண்ணெயே சேர்த்துக்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு அடுப்பு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எண்ணெயே இல்லாமல் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் எண்ணெய் சேர்க்குறதில்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கோகோனட்லேயே, அதாவது தேங்காயிலேயே ட்ரையான கோகோனட்லேயே நமக்கு நிறைய எண்ணெய் கிடைக்கும். ஸோ நம்ம எண்ணெயே சேர்த்துக்க தேவையில்ல. இதை நல்லா வறுக்கும் போது நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு வந்து வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதில் நம்ம வந்து நறுக்கி வைத்த சுரக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த உணவு முறைக்கு பார்த்திங்கன்னா சாத்விக உணவு முறைன்பாங்க. இதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறது கிடையாது. கூடுதலாக வந்து தேங்காயில் உள்ள எண்ணெயே போதுமானது. அவ்வளோதான், கொஞ்சம் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் ஊற வைத்த பாசிப்பருப்பை வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. இதே வந்து லேசாக வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த சாத்விக முறையில் பார்த்திங்கன்னா உப்பும் தேங்காய், தக்காளி இதெல்லாம் வந்து கடைசியில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணுங்க. அவ்வளோதான், கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றினாவே போதும். சுரக்காய் வந்து தண்ணி சத்து மிகுந்தது, அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாவே போதும். இதை வேக வைக்கும் போது அடுப்பை வந்து குறைச்சி விட்டுக்கோங்க. இதில் வந்து நறுக்கின பச்சை மிளகாய் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. இப்போ சுரக்காய், கொஞ்சம் பாசிப்பருப்பு, தண்ணி, உப்பு வந்து கடைசியாக சேர்த்துக்கணும். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் பொரியலுக்கு இதே மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கின சேர்த்துக்கோங்க. இதே வந்து நல்லா எண்ணெய் சேர்த்துக்காமல் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போல் எண்ணெய் சேர்த்துக்காதனால நம்ம உடம்புல வந்து கொழுப்பு வந்து சேருறது தவிர்க்கப்படும். எண்ணெய் எல்லாமே செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், இதுக்கும் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுரக்காய் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வந்து வெந்தாவே போதும். இப்போ லேசாக கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நான் முட்டைக்கோஸ் பொரியலுக்கான கடுகு, சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாம் வந்து வதங்கிடுச்சு. அவ்வளோதான், இதில் வந்து நறுக்கின முட்டைக்கோஸை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க. முட்டைக்கோசும் தண்ணி சத்து மிகுந்து தான், அதனால் அளவான தண்ணியே போதும். இதே வந்து லேசாக வந்து கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்து விடுறதுனால வந்து நம்மளுக்கு முட்டைக்கோஸ் வந்து சீக்கிரம் வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அவ்வளோதான், இதில் வந்து நம்ம ஊற வைத்த கடலைப்பருப்பு இதோடு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்தாவே போதும். முட்டைக்கோஸ்லையும் கடலைப்பருப்பு ஏற்கனவே ஊறுறதுனால நம்மளுக்கு தண்ணி வந்து அவ்வளோவா தேவைப்படாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதே லேசாக வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த முட்டைக்கோசு சுரக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் சாதம், சப்பாத்திக்கெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ முட்டைக்கோசையை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து அளவாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சுரக்காய் வந்து சூப்பராக வந்து வெந்துடுச்சு நம்மளுக்கு. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம சேர்க்க போகிற பொருள்லாம் சேர்த்துக்கணுங்க. இதில் வந்து தக்காளி பார்த்திங்கன்னா கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம். இது வேக வைக்கவே கூடாது. கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லேசாக வந்து வதக்கி விட்டுருங்க. ஏன் தக்காளி வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கணும், தக்காளி, உப்பு, தேங்காய் இதெல்லாம் வந்து வேக வைக்கக்கூடாது. அதனால தான் இப்போ கடைசியாக வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம தேங்காய் துருவினது, அதாவது மிக்சியில் இன்ச் பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் வந்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ உடம்புக்கு நல்லது. எண்ணெய், அப்புறம் கடைசியாக நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உப்பு, தக்காளி, தேங்காய் சேர்க்கறதுனால இதோட சத்துக்கள் வந்து குறையாமல் பார்த்துக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. செஞ்சு பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சுரக்காய் கூட்டு சூப்பராக வெந்துடும். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சுரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது ஒரு சைடாக இருக்கட்டுங்க.
இப்போ வந்து முட்டைக்கோஸை பார்க்கலாங்க. பாருங்கள், முட்டைக்கோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது வந்து அடுப்பு சிம்மாவே வச்சுக்கோங்க. இது வந்து சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அப்போ அடுப்பு ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லேசாக வந்து கிளறி விட்டுருங்க. இது போல் எண்ணெய் இல்லாமல் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஏன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோன்னா, பருப்பு சேர்த்துக்கிறோம் இல்லையா, ஸோ நமக்கு செரிமானத்திற்கு உதவுங்க. கடைசியாக இதே போல் வந்து நம்ம தேங்காய் தூளை வந்து சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுரக்காய் கூட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. கொஞ்சம் லேசாக மூடி போட்டிங்கன்னா அவங்க சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி சுரக்காய் கூட்டு முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.